உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நாகை வேதாரண்யம் அடுத்த தோப்புத்துறையை சேர்ந்தவர் முகமது கலீலுர் ரஹ்மான், வயது 34. சிறுவர் சிறுமிகளுக்கு வாலிபால் கற்றுத் தருகிறார். 7 மாதங்களுக்கு முன்பு திருத்துறைப்பூண்டியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த போட்டிக்கு மாணவர்களை அழைத்து வந்துள்ளார். அப்போது அந்த பள்ளியில் +2 படிக்கும் மாணவி வாலிபால் விளையாடியதை பார்த்த ரஹ்மான் அவரிடம் பேச்சு கொடுத்துள்ளார். உனக்கு நிறைய திறமை இருக்கிறது, என்னிடம் பயிற்சி பெற்றால் மாநில அளவில் வெற்றி பெறலாம் என கூறியுள்ளார். மாணவியும் மாநில அளவில் சாதிக்கும் ஆசையில் வாலிபால் கோச் பற்றி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். பெற்றோர் சம்மதித்ததால் மாணவியை பல்வேறு ஊர்களுக்கு போட்டியில் கலந்து கொள்ள ரஹ்மான் அழைத்து சென்றுள்ளார். அடிக்கடி வெளியூர்களுக்கு அழைத்து செல்வதால் பெற்றோர்களுக்கு வாலிபால் கோச் மீது சந்தேகம் எழுந்தது. மகளை வாலிபால் கோச்சரோடு அனுப்புவதை நிறுத்தினர். ரஹ்மான் மீண்டும் மீண்டும் பெற்றோருக்கு போன் செய்து போட்டி இருப்பதாக அழைத்தும் மகளை அனுப்ப மறுத்துவிட்டனர். இதனால் ரஹ்மான் 1098 எனும் சைல்ட்லைன் எண்ணிற்கு போன் செய்து நன்றாக விளையாடும் மாணவியை அவரது பெற்றோர் போட்டிக்கு அனுப்பாமல் துன்புறுத்துவதாக புகார் அளித்துள்ளார். குழந்தை பாதுகாப்பு அதிகாரிகள் இது பற்றி மாணவியின் பெற்றோரிடம் விசாரித்தனர். அவர்கள் வாலிபால் கோச் மீது எங்களுக்கு சந்தேகம் உள்ளதாக கூறியதால் மாணவியை விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. கடந்த 7 மாதங்களாக பல்வேறு ஊர்களுக்கு போட்டி நடப்பதாக அழைத்து சென்று ரஹ்மான் மாநில அளவில் வெற்றி பெற வைப்பதாக மூளை செலவை செய்துள்ளார். அவருடன் இருந்தால் நிறைய சாதிக்கலாம் என்பது போல் தோற்றத்தை உருவாக்கி திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிந்தது. அதிர்ச்சி அடைந்த குழந்தைகள் நல அதிகாரிகள் திருத்துறைப்பூண்டி மகளிர் போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் வாலிபால் கோச் முகமது கலீலுர் ரஹ்மானை விசாரித்ததில் மாணவி சொன்னது அனைத்தும் உண்மை என தெரிந்தது. இவருக்கு ஏற்கனவே 2 பெண்களுடன் திருமணமாகி இருவரும் தனித்தனியாக வசிப்பதும் தெரிந்தது. ரஹ்மானை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாணவியின் பெற்றோருக்கு சந்தேகம் எழுந்துவிட்டதால் எங்கே நாம் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து கடமைக்காகவே அழைப்பது போல் சாமர்த்தியமாக சைல்ட்லைன் நம்பருக்கு கால் செய்த வாலிபால் கோச் வாண்டடாக சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.